Hello students, welcome to HibaMax. 10th standard பசங்க இப்போ நெக்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? நம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சில பசங்க எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிட்டம் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன் நான் 2 மார்க் கொடுக்கல அப்படின்னா, இதோட போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. மேட்ரிக்ஸு 6th சாப்டர், அப்புறம் 4th சாப்டரில் 4.3 4.4ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்கூலில் 7th சாப்டரும் சொல்லியிருக்காங்க, ஒரு சில இடத்துல சொல்லலை. ஸோ இந்த போர்ஷன்ஸில் வர 2 மார்க்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க் கம்பல்சரி வரும். 6th சாப்டர்லேருந்தும் 2 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் வரும். ஸோ இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாதது. 2 மார்க்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேட்ரிக்ஸோட 2 மார்க்லாம் அசால்ட்டாக எழுதிடலாம். 5 மார்க்ஸில் தான் கொஞ்சம் கவனம் தேவை. அந்த 5 மார்க்ஸ் கொஷின் மட்டும்தான் நான் இப்போ கொடுத்துருக்க 5 மார்க் கொஷினுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. முதல்ல அதை படித்து முடிச்சு டெஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸையும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதே தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்வேன். பிகாஸ் நீங்கள் எல்லா சம்மும் ஒரு வாட்டியாவது பார்த்துருக்கணும், சரிங்களா? நான் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தேன் அப்படின்னு இருக்காதீங்க. பிலோ ஆவரேஜாக இருந்தீங்கன்னா மட்டும் இதை மட்டும் பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிறது பார்க்கலனாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் இதை மட்டும் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அந்த மிச்சம் இருக்க சமயம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். நான் கஷ்டமான சம் தான் இம்பார்ட்டன்ட். கஷ்டமான சமயம் பார்த்துட்டோம், அப்போது நார்மலாக இருக்க சம்ஸ் எல்லாம் ஏன் பார்க்க முடியாது? ஸோ அதுவும் பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் 3 மேட்ரிக்ஸ். 3.17 5 7, 3.18 2 3 4 5 6 7 8, அப்புறம் 3.19 வந்து 5 7 8 11 12 13. இதெல்லாம் 5 மார்க். இது இல்லாமல் இருக்கிறதுலாம் 2 மார்க். எக்ஸாம்பிள் 58 59 64 66 71 72 73. எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து சாப்டர் 6.1. ஒருவேளை உங்களுக்கு போர்ஷன்ஸில் இல்லைன்னா பரவாயில்ல, பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஃப் இயர்லிக்கும் இதே தான் இம்பார்ட்டண்ட். 3 4 6 7 8 9 10. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.2ல் 3 4 5, 6.3ல் 4 5 6, 6.4 வந்து 2 3 4 5. அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் இதில் ரொம்ப முக்கியம். அதில் 21 கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டது. 5 7 8 10 11 13 14 16 17, அப்புறம் 21லேருந்து 23, அப்புறம் 25 27 28 29 30 31 33. இப்போ நீங்கள் எக்ஸசைஸில் சம்ஸ் போட்டுட்டிங்கன்னா அதே தான் எக்ஸாம்பிளே இருக்கும். சேம் மாடல் தான் இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம். என்ன கால்குலேஷன்ஸ் மட்டும் செஞ்சு பார்த்துடணும். அடுத்து 4th லெசன் பேஜ் நம்ம 184ல் பைத்தோகரஸ் தியரம் இருக்கும். கம்பல்சரி அதை படிச்சிடுங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 5 மார்க் வேறு எதுவுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, அது கொடுத்துருவாங்க. அண்ட் மிட்டம் டெஸ்ட்ன்றனால போர்ஷன்ஸ் கம்மி. இதிலேருந்து அவங்க 100 மார்க்குக்கோ 50 மார்க்குக்கோ எடுக்கும்போது தியரம் மட்டும் கேட்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் கேட்பாங்க. அதனால் இந்த பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸையும் பார்த்து வச்சுடுங்க. எக்ஸாம்பிள் வந்து 21 23 25 32 33. எக்ஸசைஸ் 4.3ல் 4 5 6 7 8 3 6 8 9 10 4.4. அண்ட் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியும் கிராஃபும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் எந்த சாய்ஸும் எடுக்காதீங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. எல்லாமே படிச்சிருக்கணும். எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அண்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமில் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் நமக்கு தெரியும். இப்போ ஜென்ரலாக நான் சொல்லப்போனால் நிறைய பேர் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா, எல்லாம் ஓரலாக பார்த்தது, கண்ணால் மட்டும் அப்படி கிளாஸ் ஒர்க்கை பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணது, எழுதியே பார்க்கல. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் இந்த செகண்ட் மிட்டமுக்கு பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த செகண்ட் மிட்டமோட போர்ஷன்றது ரொம்ப முக்கியம். அதில் கம்மியான சம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் கம்பேர்ட் டு செகண்ட் சாப்டர்லாம் இதில் ரொம்ப கம்மியான சம்ஸ். ஸோ நீங்கள் இதை தரவு பண்ணிங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இந்த மிட்டம் போர்ஷன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அண்ட் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெஸ்ட்டு நீங்கள் வீட்டில் எழுதி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஷின் பேப்பரை செட் பண்ணி நீங்கள் எழுதலைன்னா எக்ஸாமில் போயிட்டு எழுதும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து கொஷின் பேப்பர்ஸை எழுதணும். கொஷின் பேப்பர்ஸ் எங்கே கிடைக்கும்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அப்படி இல்லையா நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். 5 5 மார்க்கு, 5 2 மார்க்கு, 35 மார்க்கு. 5 மார்க் வந்து 1 வேர்ட்ஸ் கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. மொத்தம் 40 மார்க்குக்கு வீட்டிலே ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை எனக்கு கொஷின் பேப்பராக கிடைச்சா நல்லா இருக்குன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ் தெரியும் இல்லையா? 10th மேக்ஸுக்கு டெஸ்ட் சீரீஸும் அது மாதிரி சயின்ஸுக்குமே டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டோட்டலாக எல்லா சாப்டர்லேயும் தனித்தனியாக சாப்டர் வைஸ் தனித்தனியாகவும் இருக்கும்.
இப்போ ஹாஃப் இயர்லி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே டயக்ராம் வரும். 6th சாப்டர்லேயும் டயக்ராம் வரும், 4th சாப்டர் டயக்ராம் வரும். டயக்ராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஆன்சரே செய்ய முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, புக்கில் வந்து ஏபிசின்னு எடுத்திருக்காங்க ட்ரையாங்கிளுக்கு, நான் வந்து பிக்யூஆர் எடுத்தால் ஓகேவா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே எடுத்துக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.